ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரியாபி டிப்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மீஷோவில் வாங்கின ஒரு ப்ராடக்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி போட்ட ரிவ்யூ பார்த்துருப்பீங்க. அது நம்ம அப்பப்போ யூஸ் பண்ணுறேன். இது கிச்சனுக்காக வாங்கினது. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. ஆக்சுவலாக ரிவ்யூஸுமே நல்லா இருந்துச்சு. மீஷோவில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட் சர்ச் பண்ணும்போது 4-5 ப்ராடக்ட் அந்த ப்ரைஸ் வேரியில் வரும். ஸோ அது ப்ரைஸ் வேரி பார்க்காம அந்த குவாலிட்டி வேரியாக பார்த்து வாங்கணும் அப்படின்னா நல்லாயிருக்கும். இது பார்த்திங்கன்னா இடியப்பம் மேக்கர் நம்ம வாங்கியிருக்கோம். இது பேக்கிங் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இது ஓப்பன் பண்ணுறதுக்கே ரொம்ப நேரம் ஆச்சு. அதோட ரியா தான் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கிறா. கொஞ்சம் கொஞ்சமாக ஓப்பன் பண்ணது எனக்கு திருகிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ரொம்ப ஹார்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் மாவு போட்டு இது பண்ண தான் கரெக்டாக வந்துச்சு. அதுக்கப்புறம் இதெல்லாம் உள்ளே கொடுத்துருக்காச்சு ஒன்று ஒரு ஸ்டார் போட்டு. இது மிக்சர் மேக்கர். இது மிக்சருக்கு, இது காராச்சேவு அதெல்லாம் செய்வோம்ல அந்த மாதிரி. இதை வச்சு மாவு வச்சு உள்ளே ப்ரெஷர் பண்ணி நம்ம சுற்றணும் அப்படின்னா அந்த நம்மளுக்கு வேண்டிய அவுட்புட் வரும். நல்லா இருந்துச்சு. நான் செஞ்சு பார்த்துருந்தோம். டைட் பண்ணுறது அதுதான் கொஞ்சம் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ஹார்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம பழக கரெக்டாக வந்துடுச்சு. இப்போது ரீசெண்ட் டேஸில் பார்த்திங்க அப்படின்னா இந்த இடியப்பம் மேக்கர் இருக்கிறனால ஈஸியாக இடியப்பம் அப்பப்போ பண்ணிடுறது. நீங்கள் இந்த தட்டு இடியப்பம் பண்ணுவீங்களா, இல்லை அந்த குட்டி இடியப்பம் பண்ணுவீங்களா அப்படின்றத வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு இடியப்பம்னா ரெண்டுமே பிடிக்கும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இடியப்பத்துக்கு நீங்கள் என்ன சாப்பிடுவீங்க? சில பேர் தேங்காய் பால் ஊற்றி சாப்பிடுவாங்க. சில பேருக்கு குழம்பு தான் பிடிக்கும். எனக்கு கறி குழம்பு, மீன் குழம்பு அது இருந்தால் அந்த குருமா மாதிரி இருந்துச்சு அப்படின்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். தேங்காய் பால் நான் இதுவரை ட்ரை பண்ணது கிடையாது. ஸோ இது வந்ததுலேருந்து ஆக்சுவலாக பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு 2 days 3 daysக்கு ஒன்ஸுக்கு இது தான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதெல்லாம் அடிக்கடிலாம் வீடியோவில் போட முடியாது அப்படின்றனால சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட்டு இதை மட்டும்தான் போட்டிருக்கேன். ஸோ பாருங்கள், இந்த அச்சு இது எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல். நான் ஒன்றே ஒன்று மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த சின்ன டாட்டடாக இருக்குல்ல, ஸோ அதுதான் யூஸ் பண்ணியிருக்கேன். மற்றதை வச்சு அப்படியே என்னோட சிஸ்டர் சொன்னாங்க நம்ம ஸ்நாக்ஸ் பண்ணுவோம், ஸோ அதை வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை வச்சு தான் ட்ரை பண்ணணும். ஸ்டார் வச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸ்டார் அச்சு இருக்குது. ஸோ அதை வச்சு எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. உங்களுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் ஏதாவது ரெசிபி தெரியும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ வேறு அச்சஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதெல்லாம் என்ன ட்ரை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் இனிமேல் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இன்ஷால்லா வீடியோவில் நம்ம அப்லோட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இதே மாதிரி மீஷோவில் ஆர்டர் பண்ணி நீங்கள் கரெக்டாக வந்துச்சா அப்படி இல்லை டேமேஜ்டாக வந்துச்சா அப்படின்றதையும் மறக்காமல் இந்த வீடியோக்குள்ளே கமெண்ட் பண்ணுங்கள். நான் இதுவரை ஆர்டர் பண்ணதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த இடியாப்பம் மேக்கர் தான். ஸோ கொஞ்சம் அந்த ஸ்டார்ஸ் இதெல்லாம் பார்த்து தான் ஆர்டர் பண்ணேன். சரி ஓகே வரட்டும் அப்படின்னா டேமேஜ்டு இல்லைனா பிடிக்காமல் இருந்துச்சுன்னா ரிட்டன் பண்ணிடலாம் அப்படின்னு தான் இது பண்ணேன். பட் ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்துச்சி. ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனான ஒரு ப்ராடக்ட்னால் இந்த இது தான் இடியாப்பம் மேக்கர் தான். அடுத்ததாக இப்போ என்ன ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேஸ் பேக் ஒரு 5 பேக் பவுடரோட காம்போ உள்ளது தான் நம்ம ஆர்டர் பண்ணியிருக்கோம். தனியாக ஒரு பேக் பார்த்திங்கன்னா 150. பட் இது 5 பேக்கு கம்பைண்டாக வந்திருக்கு. ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா 300 சம்திங் அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இது நல்ல இந்த ஆஃபரை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு பெனிஃபிட்டோடு உள்ளது. ஸோ எங்கே 2 லுக்கிங் ஸ்கின், அடுத்ததாக பார்த்திங்கன்னா க்ளீன் அண்ட் கிளியர் ஸ்கின். ஸோ இதில் நீம் அண்டு மின்ட் பவுடர் இருக்குது. இது நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜஸ்ட் இந்த பவுடரை எடுத்து வாட்டர், ரோஸ் வாட்டர் இல்லைனா கர்ட் இதோட மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணலாம். லைட்னிங் ஸ்கின்னுக்கு பொமோகிரானேட்டும் பீட்ரூட் பவுடரும் போட்டிருக்காங்க. ஸோ இது ட்ரை ஸ்கின்னுக்கு உள்ளது. மினிமல் போர்ஸ் இருக்குல்ல, ஸோ ஓப்பன் போர்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் மினிமைஸ் பண்ணணும்னு சொல்லி போட்டிருக்கு. எனக்கு ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஓப்பன் போர்ஸ் தான் இருக்குது. ஸோ அதுக்காக நான் இதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சி தான் இதை வாங்கியிருக்கேன். அடுத்தது பார்த்திங்கன்னா திக் இந்த பவுடர் எப்படி திக் கன்சிஸ்டன்சியில் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. உங்கள்கிட்ட ரோஸ் வாட்டர், கர்ட் அப்படி இல்லைனா சும்மா நீங்கள் வாட்டர் இருந்துச்சுன்னா கூட நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இது 50 minutes கிட்டே நம்ம வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களோட ஸ்கின்னில் வேறு என்ன
ப்ராப்ளம் இருக்குது அப்படின்றதையும் சொல்லுங்கள். ரிவர்ஸ் ஸ்கின் ஏஜிங் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ வந்து சில பேருக்கு வந்து ஸ்கின் ஏஜிங் ப்ராப்ளம் இருக்கும். பார்த்தாலே வந்து ஸ்கின் எல்லாமே வந்து பொலி விழுந்து ரொம்ப வந்து டல்லாக இருக்கும். ஸோ அப்படி உள்ளவங்க வந்து இதை யூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் வேணால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து நான் கொடுக்குறேன், யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ வந்து ரொம்பவே ஈஸி தான். நம்மளுக்கு வந்து என்ன இது இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அந்த பவுடரை சூஸ் பண்ணிவிட்டு அதை வச்சு நம்ம வந்து ஃபேஸ் பேக் போட்டுக்கலாம். இல்லை 5மே வந்து நம்ம யூஸ் பண்ணுறது அப்படின்னா வந்து, ஏன்னா எல்லாத்துக்குமே க்ளீன் அண்ட் கிளியர் ஸ்கின் வேணும் அப்படின்னா எல்லாருமே நம்ம ஆசைப்படுவோம். ஸோ எல்லா பெனிஃபிட்டுமே நம்ம ஸ்கின்னுக்கு வேணும் அப்படின்றனால 5மே நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க இருந்தாலும் அதுவும் உங்கள் இஷ்டம் தான். ஸோ வந்து நான் வந்து அந்த லைட்னிங் அந்த இது தான் யூஸ் பண்ணலான்ருக்கேன். ஏன்னா அதுதான் வந்து எனக்கு ஓப்பன் போர்ஸ் தான் வந்து பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ ப்ராடக்ட்ஸ்லாம் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். அந்த ப்ராடக்ட்டோட லிங்க் எல்லாம் கொடுக்குறேன். ஸோ கண்டிப்பாக நீங்களும் வாங்கி ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.